Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th biology chapter 1ல இருக்கக்கூடிய most important 2 mark 3 mark and 5 mark questions தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜியில் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா, என்னால் படிக்க முடியுமா, இவ்வளோ இருக்கு, பாட்னி படிக்கணும், சுவாலஜி படிக்கணும், ஸோ எப்படி படிக்கிறதுனே தெரியல, எந்த கொஷின்ஸ் வந்து படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸை சரிங்களா, அதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கண்டிப்பாக உங்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்ஸ் சரிங்களா 90 above இல்லை 100 மார்க்ஸே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 100 மிஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டே இடத்துல தான். ஒன்று கம்பல்சரி கொஷின்ஸு, இன்னொன்று இன்டீரியர் கொஷின்ஸ், அதாவது இன்டீரியர் 1 மார்க்ஸ். ஸோ இதை மட்டும் நம்ம கொஞ்சம் தெளிவாக படிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் எதிர்பார்ப்பாங்க, என்னால் எடுக்க முடியுமா ஃபுல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அது பிரச்சனையே கிடையாது. படிக்கக்கூடிய கண்டென்ட்டை கரெக்டாக தெளிவாக ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது இந்த வீடியோவோட ஸ்டாப் ஆகாது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூவாக ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் சரிங்களா வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, ஸ்லிப் டெஸ்ட்டு இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியுமே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. அதே போல் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு 1 மார்க்ஸ் வந்து குயிஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு புக் பேக்கில் ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்து இன்டீரியர் கொஷின்ஸ். ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் கலந்துக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ அதுக்கு அப்டேட் இருக்கும். ஸோ இந்த வாரம் ஃப்ரைடேக்குள்ளே சரிங்களா ஒரு 1 மார்க் டெஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறது. மோஸ்ட்லி புக் பேக் எல்லாமே படிச்சிருப்பீங்க, படிக்கலாம் படித்து வச்சிங்க, அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெசன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்து பயாலஜி தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமுமே நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம், கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாப்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மினிமம் 3 to 5 மார்க்ஸ் சரிங்களா, மேக்ஸிமம் 7 மார்க்ஸ் அளவுக்கு வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3 to 5. ஏன்னா நமக்கு வந்து 11th கம்பேர் பண்ணுறது 12th ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸில் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா என்ன பண்ணுறேங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும், எந்த கொஷின் மட்டும் படித்தா போதுமானா, ஃபர்ஸ்ட் இது மட்டும் கண்டிப்பாக என்ன பண்ணுறேங்க, ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து இதை தாண்டி கொஷின் வரதுக்கு சான்ஸு கொஞ்சம் தான் கம்மி சரிங்களா. மற்றது எல்லாமே மோஸ்ட்லி இதுலேயே எல்லாமே கவர் ஆகிடும். அதே மாதிரி பயோசுவாலஜி சரிங்களா. இந்த வீடியோவில் புக் பேக் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸில் புக் பேக்கில் எல்லாமே கலந்து வந்துடும். இன்டீரியர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் கிடையாது, புக் பேக்கே எல்லாமே என்ன பண்ணிடும், கலந்து வந்துடும். ஸோ அதனால் புக் பேக்கை ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிற கொஷினை படிச்சிருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டீரியர் படிக்கிறேன்னு சொல்லிட்டு புக் பேக்கில் இருக்கிறத விட்டுருவீங்க. ஆனால் அங்கே கொஷின் பார்த்தீங்கன்னா புக் பேக் நிறைய கேட்டிருப்பாங்க. நம்ம பயாலஜியில் அதே மாதிரி தான் சரிங்களா. சாப்டர் 1 நோட் பண்ணி வச்சிங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு 22 சரிங்களா, இது எல்லாமே 2 மார்க்ஸு, 23 கொஷின் நம்பர் மார்க் பண்ணி வச்சிங்க. நம்ம வீக்லி டெஸ்ட் இது எல்லாமே கொஷினாக பிடிஎஃபாகவே என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம் சரிங்களா. 25 மார்க் பண்ணிங்க, 28, 29, 31, 33, 34, 36, 37, 38, 39, 40, 43, 44, 45, 47, 49. ஸோ அந்த 40லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்ஸ் வந்துடும். 2 மார்க்கு 3 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர்ஸ், அதனால புக் பேக் கொஷினும் அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து படிச்சிருங்க சரிங்களா. சிம்பிளான கொஷின்ஸ்லாம் நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி பயோசுவாலஜியில் ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிச்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்னோஜெனிசிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டைப்ஸ் ஆஃப் பார்த்னோஜெனிசிஸ் இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து அந்த ரீப்ரொடக்ஷன் டைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அதையும் வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி இந்த 5வது கொஸ்டின் 7, 8, 10, 12, 13, 14. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுங்க, பாருங்க. இங்கே 5 மார்க்ஸ் அப்படிங்கிறப்ப 2 5 மார்க்ஸ், ஒன்று தான் அதிகமாக அந்த கண்ணினப்பெருக்கம் பார்த்னோஜெனிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி பல்வேறு வகையான இணைய முறை சரிங்களா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்ஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான், அதை தாண்டி அங்கே 5 மார்க்ஸ் வந்து அதிகமாக கிடையாது. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வேணால் மிங்கிள் பண்ணி என்ன பண்ணுவாங்க, 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சாப்டர் 2 இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்ம கண்டினியூ அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்டேட் பண்ணுறது புரியுதா புரியலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்ன அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல்.